தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. பொறுமையே பெருமை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கான இந்த இதில் நேத்திக்கு நடந்த அந்த ஒரு சட்டமன்றத்தில் அந்த ஒரு ஆளுநர் உரைன்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு நேத்திக்கு அந்த டைம் பீரியடில் அவங்க பண்ண, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதியும் எதிர்க்கட்சிக்காரங்களும் பயங்கரமான வேலையை பார்த்து விட்ருக்காங்க. குறிப்பாக சிஎம்க்கு எதிராக நிறைய பதாகைகளை வச்சு அது இது நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பாக உதயநிதியுமே நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காரு. ஸோ அது என்னன்றது பார்க்க போகிறோம். அடுத்து இந்த தாவேகா நிர்வாகியும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல இருக்கு. போகிற இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கிரமம் பண்ண மேனிக்கு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி ஒரு பாலியல் இந்த சீண்டலில் ஈடுபட்டிருக்கானுங்க. ஸோ அதுக்கு அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது என்னன்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்மை செய்தி, திருவாரூரில் இளம்பெண்ணிடம் ஈவ்டீசிங் செய்த தாவேகா ஒன்றிய செயலாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்து நார்மலாக ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, அதாவது நீங்கள் வந்து யாரை எதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவன் உங்களை வந்து பாராட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சூர்யா ஜெயகொண்டான் அவர் வந்து சீமான பாராட்டி பேசியிருக்காரு. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போனோம். அன்னைக்கு இன்னைக்கு பிரபாகரன் பிள்ளைகள் சொல்கிற சீமான் இருக்காரு, அவரோட பர்மனன்ட் எதிரே காங்கிரஸ் தான். அடுத்து தாவேக்காரங்களை எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த தாவேக்கால ஜெயிச்ச எம்எல்ஏ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், உலகத்தில் இந்த மாதிரி யாருமே பேட்டி கொடுத்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. இதில் வந்தால் இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார். அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள், தண்ணீர், மருத்துவம், கல்வி. குமார சொல்லுங்க, யார் இவரு? இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் லாரன்ஸு, இன்னொரு பக்கம் மாஸ்டர் மகேந்திரன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ மறுபடியும் வந்து அவர் பங்குக்கு பேசி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த தாவேகா நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல, அதாவது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொண்ணுங்களுக்கு பாலியல் சீண்டல் பண்ணுறது, ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அங்கே எட்டி பார்க்குறது, ஒரு வீட்டுக்குள்ளே தனியாருக்கு பொண்ணுக்கிட்ட வந்து செல்விசம் பண்ணுறது, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அந்த 50 பொண்ணுங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள இது பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி பலவிதமான கண்டினியூவாக குறிப்பாக தாவேக்காரங்களே மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட ஈவ்டீசிங் பண்ணி மாட்டி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவ்டீசிங் காரணமாக தாவேகா ஒன்றிய செயலாளர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிற சம்பவம் திருவாரூரில் நடைபெற்றிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? இல்லை நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை நீங்கள் ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் என்ன பண்ணார், அவரை நீங்கள் வந்து கேவலப்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருந்து தொலைங்களேண்டா. ஏன்டா அவங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காரன் இப்படி பண்ணிட்டான், தாவேக்காரன் அப்படி பண்ணிட்டான்னு நியூஸ் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மக்கள் உண்மையிலே வந்து ஏமாற்றப்பட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வர்றவன் ஃபுல்லாக இப்படியே இருந்தாங்கன்னா என்ன தான் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு, அதாவது அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட ஈவ்டீசிங் பண்ணியிருக்கானுங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இயற்கை உபாதைப்புக்காக போன ஒரு பொண்ணை பிடிச்சி அடித்து ஜாதி பெற சொல்லி தாக்கியிருக்கானுங்க தாவேகா நிர்வாகின்னு ஒருத்தர். இல்லை, எனக்கு புரியவே இல்லை, என்ன இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஜாதி பேரை சொல்லி, அதுவும் அந்த பொண்ணு எந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு அடித்து என்னடா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலே சொல்கிறேங்க, தாவேகா மேலேயும் இவனுங்க வந்து விஜய் மேலே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போய் தாவேகா மேலே இருக்கிற நம்பிக்கையும் போய் எல்லாமே நாசமாக்கி விட்டானுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நாசமாக்கி விட்டானுங்க. இது பார்க்கும்போது
இவங்கெல்லாம் சத்தியம் சொல்ல ஒர்த்தே இல்லைடா அப்படின்ற லெவலுக்கு தோணுது. ஏன்னா வரிசையாக எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. எவனுமே சரியில்லையோடா அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு யோசிக்க வச்சுட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து சட்டமன்ற கூட்டத்தோட அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் முதல் நாள் வந்து ஆளுநர் உரை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களும் அந்த திமுக காரவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பதாகை எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களுக்கு எதிராக நிறைய பதாகையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது என்னென்ன பதாகை வச்சுருந்தாங்கன்னு பார்ப்போம். வாயை திறங்க சிஎம் அப்படின்னு ஒன்று. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயை திறங்க சிஎம்னு போர்டு வச்சுருக்காங்க. அவங்களோட சட்டையிலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் அந்த பேட்ச் மாதிரி வச்சு வாயை திறங்க சிஎம், ஓபிஎஸும் குத்தி இருந்தார், உதயநிதி குத்தி நிறைய பேர் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வாயை திறங்க சிஎம்ன்ற வார்த்தை எதுக்காகனா தமிழ்நாட்டில் சட்டமன்றம் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்காகவாது ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பதாகைகள் வச்சுருந்தாங்க. வாயில் ஏதாவது வருமா, அதாவது வாயில் ஏதாவது வருமா சிஎம், அதாவது அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதை தான் எடுத்து இப்போ இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயில் இப்போ ஏதாவது வருமா சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது தூய சக்தி கிடையாது, துயர சக்தி அப்படின்ற மாதிரி. ஓகே, அது மாற்றம் அல்ல ஏமாற்றமே. இறையில் ஹீரோ தரையில் ஜீரோ, இந்த மாதிரி பல விதமான பதாகைகளை வச்சு சிஎம்க்கு எதிராக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, சிஎம் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. எதையாவது பற்றி பேசுங்க சார்ன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் உரை அப்படின்றதுனால விஜய் அவர்கள் பேசலைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நிர்மல்குமார் வந்து உதயநிதி சொன்னதுக்கு இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா நேத்திக்கு அதாவது அன்னைக்கு நேத்திக்கு வந்து அதை வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து ஆளுநர் உரைங்க, இன்னைக்கு எப்படிங்க விஜய் முதல்வர் பேச முடியும், இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷம் கண்டினியூவாக நீங்கள் வந்து துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு சட்டமன்ற விதிமுறை என்னன்றது உங்களுக்கு தெரியாதா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு ஆளுநர் உரையில் யாரும் பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு மரபே தெரியாமல் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இல்லை முதல்ல உதயநிதிக்கும் இல்லை வந்த எதிர்கட்சியினருக்கும் வந்து ஒன்று புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து முதல்ல 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில் இருந்திருக்கார் எம்எல்ஏவா திரு உதயநிதி, துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்போ என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்போ பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், ஓகே இது வந்து ஓகே சரியான விஷயம், இன்னைக்கு வந்து ஆளுநர் உரை யாருமே பேசக்கூடாது, சிஎம் யாருமே பேசக்கூடாது. பட் நான் இன்னொரு கேள்வியுமே நான் கேட்குறேனே முதல்வர் அவர்களுக்கு தான். அதாவது ஓகே சார், இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சட்டமன்றம்னு ஒன்று தொடங்கும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பேசுவீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. ஏன்னா இப்போ வரைக்குமே நீங்கள் எந்த விஷயமும் பேசலை. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சட்டமன்றம் கூடுனுச்சு, அன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தான் அதிகமாக பேசினாங்க. அப்போயுமே நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து குதிரை பேரம் சொன்னால் இது குதிரை பேக அரசியல் இல்லை, குதிரை வேக அரசியல் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு எதிரான ஒரு வாதமாக நீங்கள் வச்சிங்க. மற்றபடி அவங்க பேசுனதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம வீட்டுக்கு போய் ட்விட்டரில் போய் நீங்கள் வந்து அதுக்கான பதிலை சொன்னீங்க. ஆனால் ட்விட்டரில் போய் பதில் சொல்லணுமான்னு சொல்லி அதுக்குமே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்கள் கண்டினியூவாக இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து நடக்கூடிய அப்போ உங்களுக்கு டைமிங் வரும் பார்த்தீங்களா, அது எதிர்க்கட்சி பேசுவாங்க, ஆளுங்கட்சி பேசுவாங்க, அப்போயாவது நீங்கள் பேசுவீங்களான்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுடைய பதில் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது தொடங்கும் போது சிஎம் அவர்கள் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த இதை நிப்பாட்டுறேன். பட் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிர்மல்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை பேசினார். ஆனா இதுக்கு எதுக்காக இவர் பேசினாருன்னு ஒன்று இருக்கு. உதயநிதி அவர்கள் பயங்கரமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசினார். ஏன்னா நம்மளும் நிறைய இடத்துல பேசியிருந்தோம். அதைத்தான் உதயநிதி அவர்களுமே பேசியிருந்தாங்க. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது விஜய் அவர்கள் அவருடைய அந்த ஒரு இவங்களை, அதாவது விர்ச்சுவலாக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, டிவிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ உதயநிதி அவர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க அதாவது விஜய் அவர்கள் கோட்டு போடுறாரு, அவர் கையால் அவரே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே சாப்பிட்றாரு, வேட்டி கட்டியிருக்காரு, டிஃபன் வந்து அவரே எடுத்துகிட்டு வந்து அவரே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள், ஆனால் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிட்றாரு, கோட்டையிலேயே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய
வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னமுமே முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரம் அந்த இதில் தான் இருக்காங்க. பிரச்சாரத்தில் வந்து என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களோ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கில் வந்து நான் வந்து நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு பிரச்சார தோணியில் தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. நீங்கள் முதல்வர் அந்த இதுக்கு வாங்க, முதல்வர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு. நாமளுமே அந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னோம். நீங்கள் முதல்வர் ஆயிட்டீங்க சார், இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதைத்தான் உதயநிதி அவர்களும் கேட்டிருக்காரு. அடுத்து என்ன விஷயம் கேட்டிருக்காருன்னா, உங்க எம்எல்ஏ எல்லாம் எல்லாருமே ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்ப ரியலா வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே கேட்டிருக்காரு. அதுவும் கரெக்டு தான், அது நம்ம தப்பே சொல்ல முடியாது. அவர் கேட்டிருக்கா, அவர் பேசினது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது, கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அடுத்து எல்லாத்துக்கும், அதாவது இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய, அதாவது தாவேக்கா நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சிலர் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்கன்றதுல இவருமே ஒருத்தர். யாருன்னா நம்ம ராஜ்மோகன் அவர்கள். இவர்கிட்ட போய் சிஎம் வந்து பேசுவாராங்க, எப்படி சிஎம் வந்து இப்போவாது பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, கிரைம் அகைன்ஸ்ட் உமனுக்கு இப்போவாது நீங்கள் வந்து இப்போவாது சிஎம் பேசுவாரான்னு கேட்டதுக்கு கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ விக்டிம் வந்து வெளியே வராங்க, எப்படி விக்டிம்ஸ் வந்து வெளியே வந்து வழக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள வந்து தண்டிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. அவங்க வழக்கு கொடுத்ததுக்கப்புறம் உடனே துரிதமாக செயல்பட்டு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனை வந்து கொடுத்துருக்கோன்ற மாதிரி இவர் ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு சிஎம் வந்து வாயை திறப்பாரான்னு கேட்டதுக்கு ஆஹா விக்டிம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஆட்சியில் வந்து முதல்ல இருந்த ஆட்சியில் வந்து யாருமே வந்து பேச மாட்டாங்க, அதுக்குமே முதல்ல இருந்த ஆட்சி தான் சொல்கிறாரு, முதல்ல இருந்த ஆட்சியில் யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து அந்த மாதிரி தண்டனை அந்த இதுக்கு உள்ளாக்கப்பட்டாங்களோ, அந்த கஷ்ட பிரச்சனை அந்த ஒரு இதுக்கு உள்ளாக்கப்பட்டாங்களோ அவங்க இப்போ வெளியே வந்து என்ன சொல்ல தைரியமாக வந்து அவங்க வந்து வழக்கு கொடுக்குறாங்க, அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுனதுனால நாங்கள் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தக்க தண்டனையோ அதை நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி. சார், அவர் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சொல்ற பதில் என்னன்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, கிரைம் அகைன்ஸ்ட் உமன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விக்டிம் வந்து அந்த அப்பா அம்மா வந்து குழந்தை மீது இப்படி ஒரு அபியூஸ் நடந்துருச்சு, அவனுக்கு கேஸ் கொடுக்க வந்து அப்பா அம்மாவே அடிச்சு ஒரு கேஸ் போட்டாங்க. முன்பு 2024 ஆண்டு பாத்தீங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதை விட குறைந்திருக்கு. அதே சமயம் விக்டிம்ஸ் வெளியில வருவது அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு உணர்வு போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இருக்கிறதால நிறைய விக்டிம்ஸ் வெளியில வராங்க. அதனால இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பது பொது அமைதியை பாதுகாத்து துரிதமான நடவடிக்கை. இப்ப குற்றம் நடக்குதா உடனடியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? கேள்வி கேட்டது ஒன்று, ஆனால் சொல்கிற பதில் ஒன்று. சிஎம் பேசுவாரான்னு கேட்டால் விக்டிம் எல்லாம் வெளியே வர்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது ஏதோ ஒரு வந்து மூடி மறைக்கிற மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு விஷயம் நம்மளை பற்றி எதிரி வந்து பாராட்டி பேசுவோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டிஎம்கே வந்து நம்ம சீமானே பொலன்னு பொழப்பாரு எல்லா இடத்துக்குமே. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு விஷயத்துலையுமே கோலை திமுகலாம் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய சூர்யா வெற்றி கொண்டான் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, காங்கிரஸை அடக்கம் பண்ணியிருப்பார் சீமான். எப்படி காங்கிரஸை வந்து முழுக்க அடக்கம் பண்ணியிருப்பார் சீமான். எப்போனா அந்த ஒரு டைம் பீரியடில், அந்த 2009 டைம் பீரியடில் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் யாரையோ அங்கே அனுப்பி தப்பான ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி உங்களுடைய தப்பான ஆட்சியில் இன்னமும் எவ்வளவோ தப்புகள் பண்ணதுனால உங்களை வச்சு செஞ்சு விட்டுருப்பார் சீமான். அந்த காலகட்டத்தில் உங்களை அடக்கம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போய் விட்டார் சீமான். அப்படி அடக்கம் பண்ணுற இருந்தவங்களை உங்களை பார்த்து ஹார்லிக்ஸ் பாட்டில் இதெல்லாம் கொடுத்து உங்களை ஒரு மாதிரி தேத்தி நாங்கள் வச்சுருந்தோம், எங்களால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அதான் என்னது பஸ்ஸில் துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டு அவங்க ஜெயிச்சோன்னா அவங்க பக்கம் நீங்கள் தாவிட்டீங்க. இது எந்த மாதிரி ஒரு செயல்? அப்போவே விட்டுருந்தோன்னா சீமான் அன்றைக்கே உங்களை அடக்கம் பண்ணி விட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் எங்களுடைய தயவால் மட்டும்தான் இந்த இதில் நீங்கள் உலாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்பே விட்டுருந்தோம்னா வச்சு மனுஷன் கிளிச்சு விட்டுருப்பாரு. உங்களை ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கே பண்ணியிருப்பாரு. சீமானோட முதல் கொள்கையே காங்கிரஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போவே விட்டுருந்தோம்னா இன்றைக்கி நீங்கள் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காத லெவலுக்கு தமிழ்நாட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திமுக. ஆனால் இப்போ நீங்கள் என்னடானா அவங்க கூட கூட்டு சேர்ந்து எங்களையே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காரு. எரிச்சு சாம்பலாக்கி போர் நடந்த தடம் இல்லாமல் சிங்களன் அழிக்கானோ, அப்படி இந்த கட்சியை நான் அழிச்சு முடிப்பேன். அன்னைக்கே அடக்கம் பண்ணியிருப்பார், மாற்றுக்கிறதே வேலை இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் இருந்த அந்த காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து 2 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சா இன்றைக்கி அது இந்த பிளாட்ஃபார்மில் ஓடி போய் ட்ரெயினுக்கு துண்டு போடுற மாதிரி இவனை ஓடி போய் அங்கே படுத்துக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா
இன்னொருத்தவன் அதாவது எதிரியா இருக்கக்கூடிய திமுகவே சீமானவர்களை பாராட்டுறது இப்போதான் ஏன் முதல் முறையாக நான் கேட்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கான அந்த சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறையை இரும்புங்கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். குழந்தைகள் நலனை பாதுகாப்போடு நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். பாதுகாப்பான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த டயத்தில் நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு இப்போ தமிழ்நாட்டில் அப்படித்தான் இருக்கான்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நடக்கக்கூடிய எல்லா சட்ட ஒழுங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, பாதுகாப்புன்றது ஒன்றுமே இல்லை, ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு நமக்கு யோசிக்க தோணுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதை இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் கோர்த்து விட்டு போயிட்டானே, ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. நள்ளிரவில் வீடுகளுக்குள் புகுந்து மூதாட்டிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை நெல்லையில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுக்கு மட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? சும்மா நீங்க எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு போறதுக்கு ஒன்றும் முதல்வர் கிடையாது. அதுக்கு என்ன தீர்வு நீங்க எடுக்கணும்ன்றத அதை சொன்னா மட்டும்தான் முதல்வர். அடுத்து உதயநிதி பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பார்த்து பெண்கள் வந்து பாதுகாப்பா இல்ல, குழந்தைகள் எதுவும் பாதுகாப்பா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா ஒரு காமெடி வரும் சார், அது கண்ணாடி சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி தான் எங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா உங்க ஆட்சியிலுமே அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லி அவருமே பாத்தீங்க அப்படின்னா குத்தி காமிச்சு தான் பேசியிருக்காரு. பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனா பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம் குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல, சார் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அடுத்து டிவிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க பாத்தீங்களா, எப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்க வந்து அந்த இதில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கேண்டிடேட்டா நீங்க இது பண்ணி எம்எல்ஏவா நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டிவிக்கு எம்எல்ஏ கிட்ட கஜேந்திரன் நினைக்கிறேன், அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு ஒன்றுத்துக்கும் பதில் தெரில. உண்மையிலே சொல்றேன், ஒன்றுத்துக்கும் பதில் தெரில. பக்கத்தில் அவரை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இவருக்கு பதில் சொல்றாங்க, அண்ணே இப்படி சொல்லுங்கண்ணே, அதாவது தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்து எல்லாம் வந்து இது தளபதி ஆட்சி தான் நீடிக்கும், மக்களோட பெண்கள் பாதுகாப்பு. இதுல வந்தா இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார். அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள், தண்ணீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு அனைத்து செஞ்சு கொடுக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல் திட்டங்கள் கொண்டு போகணும். அடிப்படை தேவை என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க பெண்ணாறு சட்டமன்ற தொகுதிக்கு? காவிரி நீர் திட்டம் என்ன இருக்கும்? என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் யோ நடுவில் இருக்கிறவர் வந்து எம்எல்ஏவா இல்லை சுற்றி இருக்கிறவங்க எம்எல்ஏன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே நமக்கே வரும். ஏன்னா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவரை தான் இந்த அளவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் 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 மட்டும்தான். நாங்கள் ஏன் தற்கொலைன்னு சொல்கிறோம் தெரியுமா? இப்படி ஒரு காரணத்துக்கு தான் தன்னோட இதுக்கு என்ன யார் வேட்பாளர், யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்காக ஓட்டு போடுறோன்றதே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு கண்மூடித்தனமாக மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வேற புஷியானது இன்னும் 10-15 வருஷத்துக்கு தாவேக்கா தான் அவன் ஆட்சி நடத்தும், தளபதி ஆட்சி தான் நடக்கும்னு. வரும் காலங்களில் இன்னும் 15-20 வருஷத்துக்கு தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. சாமி ஒன்னே போது சாமி. இந்த பாருங்க, இந்த மாதிரி எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் 15 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்டவங்களை தான் நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க. கேட்டா நாங்க அவ்வளோ வந்து கடைஞ்செடுத்த ரத்தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னீங்க. கடைஞ்செடுத்த ரத்தினங்கள் பார்த்துக்கங்க எப்படி இருக்காங்கன்னு. அடுத்து நேற்று சபாநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாய் தவறி மாண்புமிகு முதல்வர் விஜய்னு சொல்றதுக்கு பதிலாக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொல்லிவிட்டாரு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான
என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. நான் கூட ஒரு நிமிஷம் பதறிட்டேன், எங்கே இது ஸ்டாலின் அப்படின்ட்டு. டக்குன்னு ஸ்டாலின் அப்படின்னு வரும்போது தளபதி விஜய்ன்னு சொல்லி மாற்றிட்டாரு. இன்னும் அவர் பழைய மோடில் இருந்தே அவர் வந்து வெளியே வரவே இல்லை. அப்புறம் தானே தளபதி விஜய்னு வரணும். ஆனால் நல்லா இருக்கியா சட்டமன்றன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், உங்களை கொண்டு போய் சபாநாயகர்னு சொல்லி ஒரு பதவியில் உட்கார வச்சா நீங்கள் என்னடா ஆனால் முதல்வர் ஸ்டாலின்னு வாய் தவறி உங்கள் வாயில் வருதுன்னா பாவம் அந்த மனுஷன் என்னையா பண்ணுவார். அடுத்து கரண்ட் பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த கரண்ட் பிரச்சனை எப்போ ஒளியும்னு தெரியாது, எப்போ ஓயும்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல கரண்ட் இதாகணும்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ வரணும் அப்படின்ற மாதிரி. முதல்ல இந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ யாருனாவது தெரியுமாமா உங்களுக்கு? யாருன்னே தெரியாத எம்எல்ஏக்கு ஓட்டை போட்டு அந்த எம்எல்ஏ வந்து நின்னா கூட உங்களுக்கு தெரியாது அவர் தான் எம்எல்ஏன்னு. அந்த லட்சணத்தில் தான் போயிட்டு இருக்கு இப்போ இது. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க வந்து படிக்கணும், படிக்காமல் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 4-5 மணி நேரமா ஆச்சு கரண்டே வரலன்னு சொல்லி இவங்க போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி அந்த மக்களுக்கு அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவி கேக்கா ஓட்டு போட்டிருப்பீங்க? சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கா ஓட்டு போட்டிருப்பீங்க? தெரியலைங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி நொட்டை மட்டும் சொல்கிறது. ஆனால் நான் மக்களையுமே குறை சொல்ல முடியாது. மக்களும் அறியாமையில் போட்டுட்டாங்க. இப்போ அவங்க தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அடுத்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இப்போ கண்டினியூவாக நிறைய ஆக்டர்ஸாக வந்து மாட்டி அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது என்ன இதென்ன தொடர்கதையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு லாரன்ஸு, அதுக்கப்புறம் மகேந்திரன், இப்போ விஜயோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இவர் பேர் எனக்கு சரியாக எனக்கு தெரில. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கேயோ 2-3 விஷயம் நடக்கிறத வச்சுக்கிட்டு சிஎம்ஐ குறை சொல்கிறது எந்த விதத்தில் சரி? அந்த ஒரு விஷயத்தை நடக்கிறத இப்படி ஒரு பூதாகரமாக நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரு 3 வயசு குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணுறான் அப்படின்னா அதை பூதாகரமாக்காமல் சும்மா அப்படியே சுருக்கமாக வச்சுக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. அப்போது அந்த 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 கும்மிடி பூண்டியில் அந்த குழந்தைன்னு நினைக்கிறேன், 3 வயசு குழந்தை, அவங்க அப்பா அம்மாவையும் ஒரு எம்எல்ஏ போய் மிரட்டினாரு. இதை வந்து பெரிய விஷயமாக்காதீங்க, இதை அப்படியே விட்டுருங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்போது உங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்கா? ஆனால் நமக்கு என்ன ரொம்ப மிகைப்படுத்தலாக இருக்குன்னா, இத்தனை கோடி பேரில் இங்கே எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்ணுறாங்க. எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. அந்த விஷயத்துக்கு எதுக்கு பூதாகரமாக்குறீங்கன்னு. ஒரு குழந்தைய கொண்டுட்டு கற்பழிச்சுட்டு கொலை பண்ணிட்டு போகிறான். அப்போ சட்ட ஒழுங்கு நாசமாக போயிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு பூதாகரமாகுறன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டில் சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் தான் சும்மா விட்டுருப்பாரா? என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் கிடையாது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? அப்படி நடந்துச்சுன்னா அதை வெயிட் பண்ணி அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை பேசுவோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நான் இப்படி பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் நடக்காதது வரைக்கும், உங்கள் வீட்டில் நெருப்பு பற்றிக்காத வரைக்கும் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரமாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு தப்பு. யார் தப்பு பண்ணாலும் அதை தப்புன்னு முதல்ல சொல்லி பழகுங்க. சிஎம்ஐ நாங்கள் குறை சொல்கிறோம், சிஎம்ஐ குறை சொல்கிறோம்னா சிஎம் தானங்க சொன்னார். சிஎம் தானே சொன்னார், நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நேற்று நடந்த சட்டமன்ற அந்த தொடர்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சொல்லி வச்சுருக்கீங்க. ஆனால் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தை செத்து போகுது, 10 வயசு சிறுமி இது பண்ணுறானுங்க, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. எதை பற்றியுமே நீங்கள் பேசாதீங்க. சிஎம் எதுக்கு குறை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன கருமம், என்ன ஜென்மங்கையா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. எல்லாத்துக்கும் சிஎம் எதுக்கு டேக் பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் சிஎம் எதுக்கு இழுக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு சிஎம்னு ஒன்று இருக்காங்க, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, வேற ஒருத்தர் வந்து உட்காரட்டும். ஏன்னா பதில் சொல்கிறவராச்சும் வந்து உட்காரணும்ல. பதிலே சொல்லாமல் இருந்துக்கிட்டு அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வான். உங்களை நம்பித்தானே ஓட்டு வாங்கணும். அப்போ நீங்கள் பதில் கேட்காத, அதாவது இந்த மாதிரி நான் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு, குழந்தைங்க வந்து இப்படி இந்த மாதிரி கற்பழிச்சுட்டு போயிட்டாலும் இதை இந்த மாதிரி கொலை பண்ணாலும் நான் வந்து எதுவுமே அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், இப்படியெல்லாம் நான் நடந்துக்குவேன், எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டிருக்கணும்.
எப்படி அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் எதுவும் கண்டுக்க கூட மாட்டேன், எதை பற்றியும் வாய் திறக்க மாட்டேன், சட்டம் ஒழுங்கு நாசமாக போனால் என்ன போனால் என்ன, நான் எதுக்குமே வரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஏங்கப்பா அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தார், நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொல்லி எல்லாம் சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க. இப்போ அந்த மக்கள் கேட்க தானே செய்வான், சிஎம் டேக் பண்ண தான் செய்வான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இப்போ அது எதுக்கு சிஎம் பண்ணுறீங்க அப்படின்னா போயா லூஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்லணும்னு தோணுது. அடுத்து ஒருத்தர் இந்த வக்கீல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், கண்ணாடி போட்டு ஒருத்தர் டிவி கேட்காரு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய் டீ கடையில் போய் நான் தான் இந்த இதில் வந்து வேட்பாளர் நிற்கிறேன்னு சொல்லி நிறைய இதில் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மாதிரி ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இப்போ அதை எடுத்து இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா திமுக ஆட்சியில் வந்து வாங்கும்போது அது டைரெக்டாக செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்குள்ளே போய் விழுந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 ரூபா கவர்மெண்ட் கஜானாக்கு போகுதுன்னு. வாங்குற 10 ரூபா வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தான் போகுது, அது மினிஸ்டர் பாக்கெட்டுக்கு போல. செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போயிட்டு இருந்தது 10 ரூபாய். மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா வாங்குற 10 ரூபாய் இன்னைக்கு கவர்மெண்ட் கஜானாக்கு வருது. அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 20 ரூபாவே வாங்க கூடாது, அதுதான் மாற்றம். என்ன யாரையா நீங்களா, எங்க இருந்தியா வரீங்க? நீங்கள் எல்லாருமே இப்படித்தானா, இல்லை என்னன்னு புரியவே இல்லையே. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி தான் பாட்டு பாடி உங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது. எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது, அதுதானே கரெக்டாக இருக்கும். இவங்க என்னடானா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா செந்தில் பாலாஜிக்கு போகுது, பாட்டிலுக்கு இங்கே 10 ரூபா வாங்கினா கவர்மெண்ட்டோட அந்த கஜானாக்கு போகுதுன்னு. பைத்தியமாயா நீங்களாம்? 10 ரூபா நான் இப்போ 10 ரூபா கொடுக்குறது நாங்கள் தான், சரியா? அது செந்தில் பாலாஜி பாக்கெட்டு போனால் என்ன, கவர்மெண்ட் பாக்கெட்டு போனால் என்ன? என் பாக்கெட்டில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. என் பாக்கெட்லேருந்து எடுத்துவிட்டு அது அவர் பாக்கெட்லேருந்து போகுது, இது இவர் கஜானாக்கு போகுது. எங்கிட்ட போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தார் உங்கள் அண்ணன் விஜய். இப்போ என்கிட்டேருந்து பிடிங்கி அது எங்கிட்டு போனால் என்ன, கஜானாக்கு போனால் என்ன, செந்தில் பாலாஜி பாக்கெட்டு போனால் இல்லை பேசிக்கிட்டு இருக்கிற ஓம் பாக்கெட்டுக்கு போனால் என்ன? யார் நீங்களா, எங்கேருந்தியா வர்றீங்க? அதாவது நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, மக்கள் இனிமேல் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் நாம் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருக்கோம், இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உணருங்க. மக்களே, குடிமக்களே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா முதலையாச்சும் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்போ 20 ரூபா வாங்குறான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது செந்தில் பாலாஜிக்கு போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ கஜானாக்கெல்லாம் போகுது. சூப்பர். ஐயோ, உங்கள்கிட்ட தாயா நாட்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் ஒரு பக்கம் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி மக்களே, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.